அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. கோழி கிப்பியோட மிச்சம் மேல துடிச்சிட்டு கிடக்கு. நேத்து 4 முட்டை கேட்டதுக்கு இல்லே இல்லன்னு அடிச்சு சொல்லிட்டான். விலைக்கு தானே கேட்டேன், சும்மா வாசிலே கேட்டேன். இன்னைக்கு பார்த்தா கோழி கூட ஃபுல்லா முட்டை. ஆசைக்கு 4 கோழி 6 கோழின்னு வளர்த்துவாவ. 60 கோழி வளர்க்காம சும்மாவா? 60ல 1 போனாலும் ஒன்னும் குறைஞ்சிராது. முட்டை காணல கோழி காணலன்னு யாருக்கிட்டே சொல்லி பாரு. கோழி முட்டையே போடல அடிச்சு சாதிச்சுட்டா. ஒரு நாள் 30-35 முட்டை போடுது. யாருக்கிட்ட? 4 முட்டைக்கிட்டயா? எப்படியா 5 கிலோ தியாரம் இவளா? கோழி எங்க உள்ளது முட்டை எங்க உள்ளதுன்னு கொடைவாள இப்ப ஏக்கா. ஆனா நம்ம சின்ன பொண்ணு 4 முடி வார வழியில இந்த இழுவை எங்கேயாவது பாத்தியலா? அவன் எங்கேயாவது இழுவிக்கிட்டு கிடப்பான். அவளை பத்தி ஏன்ட்ட கேட்டா எனக்கு எங்க தெரியும்? கோழி புதுசா இருக்கு, முட்டையெல்லாம் நிறைய எடுத்துட்டு போறியா? எங்க இருந்து? இந்த முக்கு கடையில என்ன வாங்கிட்டு போறேன்? இவ்வளவு முட்டையா? முக்கு கடையில கோழி எங்க விளக்காய்? கோழி இந்த மீஸ் ஒண்ணு இருக்கலாம், அதுல ஆர்டர் பண்ணி வாங்குனது. திருடிக்கிட்டு போறதுக்கு பேருதான் மீசோல ஆர்டர் பண்ணி வாங்கியதா? சின்ன பொண்ணு ஏன் 4 முடி இப்படி ரத்த கொதிப்பு வந்தது மாதிரி கொதிக்குதியா? வேற ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரேன். முட்டையில கை வைக்க இல்ல 4 முட்டை குலுங்குதான் பாக்கியேன். குளிங்கதான் பார்க்க போறியா? ஆமா 4 ஒரு தடவை குலுக்கி பாத்துறியேன். நல்ல முட்டையா கெட்ட முட்டையான்னு தெரியணும்ல. பாப்பம் குலுங்குதானு. சின்ன பொண்ணு ஏன் 4 உங்களுக்கு நல்லது தானே செய்யேன். நீ அநியாயம் செய்யாம இருந்தா காணும். முட்டையெல்லாம் இப்படி குளிக்கப்படாது சின்ன பொண்ணு, சொன்னா நாசாவும். 4 புரியாம பேசிக்கிட்டு இருக்காதுங்க. இந்த முக்கு கடைக்காரன் செஞ்ச அநியாயம் தெரியுமா உங்களுக்கு? முந்தா நாள் வசந்தி அக்கா 10 தேங்காய் வாங்க போயிருக்காவ. குலுக்கி பார்த்து எடுக்கன்னு சொல்லிட்டு தேங்காய் எடுக்க போனதுக்கு தொடவே விடலையா கள்ள பையன். எல்லாம் நல்ல தேங்காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு 10 தேங்காயை போட்டு கொடுத்துருக்கான். வீட்டுல வந்து குத்தி பார்த்தா 10 தேங்காயில 6 தேங்காய் கெட்டு போயிருக்கு. வர வர ஏமாத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் உங்களையும் ஏமாத்திடப்படாதுல. முட்டை வை சின்ன பொண்ணு, தேங்காய் முட்டையும் ஒண்ணா? ஆரியம் கட்டவளை யாராவது முட்டையை குளிக்கி பார்த்து வாங்குவாங்களா? வாங்க மாட்டாவளோ? கோவப்படுத்திக்கிட்டே இருக்கா. இதாம்மா உங்களோட மூஞ்சல எல்லாம் பார்க்காம எப்படியாவது ஓடிறானே நினைச்சுக்கிட்டு இருந்தா முடியல. சத்தம் போட்டு ஏதாவது நோயில இழுத்து வச்சிடாதுங்க. இந்த இழுவை எங்கேயாவது பாத்தியலா? அவன் எங்கனையாவது இழுவிக்கிட்டு கிடப்பா. ஏன்ட்டு கேட்டா கிறுக்கு பிடிச்சவா எங்க போய் தொலைஞ்சானு தெரிய மாட்டேங்கு. ஆமா நீ என்னத்துக்கு அவளை தேடிக்கிட்டு திரிய? இந்த அன்னக்கிளி அக்கா வீட்டுல இருந்து டூர் போறாவேலாம், அதான் நம்மளே எல்லாம் கூப்பிட்டுருக்காவேலாம். ஆமா இன்னைக்கே வண்டியில சீட்டு பிடிச்ச போறியலா? இல்ல, டூருக்கு போறதுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஆர்டர் போட சொன்னா. ஜீன்ஸ் பேண்டா? ஜீன்ஸ் பேண்டா? ஆமா 4 படி ஒரு பேண்ட் ஒண்ணு ஆர்டர் போட சொன்னாவ. அப்பதானே நல்லா இருக்கும். ஆர்டர் போட சொல்லிட்டு போச்சுது. நானும் மாடல் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சைஸ் தெரியாது. அதான் சுற்றளவு எடுக்கிறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடம் காண மாட்டேங்க. அவளும் ஜீன்ஸ் பேண்ட் போடலாம். ஏன் சின்ன பொண்ணு இல்ல ஜீன்ஸ் பேண்ட போட போறாளான்னு டூர் போகும்போது? ஆமா 4 நம்மளை விட 4 வயசுக்கு தான் குறைஞ்சவா. அவளே ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுக்கு ரெடியா இருக்கும்போது நம்ம டூருக்கு உடுப்பு போட்டுட்டு போவோம். 4 ஏயா இழுவை விட 4 வயசுக்கு பெரியவியா? உங்களுக்கு 40, இழுவைக்கு 30. சின்ன பொண்ணு 40 சொல்லாத. 40 நீ கண்டியா? 37 வயசு தான் ஆனது உண்டு. அப்படியா? ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. முடிக்கு வேற கலர் அடிச்சுக்கிட்டு தெரியுதியலாம். போதான் போறேன். என்ன ஆனாலும் சரி டூர் போகும்போது நம்ம உடுப்பு போட்டுட்டு தான் போனோம். அவன் ஜீன்ஸ் போட்டு ஆட்டிக்கிட்டு தெரியும் போது நம்ம உடுப்பு போடப்படாதா என்ன? எப்படியாவது இந்த ஆளை மனசு மாத்தி போத்தீஸு கூட்டு போறோம். உடுப்பை எடுக்கும் வாரம். எப்படி பியானோ நெளிவு பாராம்டி. இல்லையா மண்டையை பிடிச்சு இழுக்காதான் மிச்சம். ஒரு பியானோ எடுக்குவியா? பியானோ எல்லாம் கடு பொட்டி போல பொட்டி இருக்கு, அதுல கேட்கலேடி. என்னைய தலையதான் பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்க. இது படிக்கிறதுக்கும் ஒரு பாடம் இல்லையா? அதுக்கு முடிவு பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. இது என்னவாகும்? சர்க்கஸ்ல இருந்து யாரு குதிச்சுக்கிட்டு வந்த மாதிரி வாரா? எங்க போயிட்டு வாரா? நடக்கவே முடியலங்க. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஆக்கி போடணும்ல. அதான் முக்கு கடை வரைக்கும் இழுத்து போய் முட்டையை வாங்கிட்டு வரேன். கூடாலேயே உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு கோழியை எடுத்துட்டு வந்திருக்கேன். லேச்சி சும்மா வீட்டுல தானே இருக்க. உங்க அம்மை கூட மாட ஏதாவது வேலை செய்து கொடுக்கலாம்ல. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? சாப்பிடணுமா குடிக்கணுமா தூங்கணுமா என்ன செய்யணும் சொல்லுங்க? செஞ்சிரியே. வெக்கியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நடு ராத்திரி வந்து நடு கால்ல பாய போட்டு தூங்குனேல. அந்த பாய மடக்கி வைக்கணும்னு தோணுதா? எம்மா போமா. சிங்க என்னைக்கு வேலை செஞ்சது? தண்டத்துக்கு பெத்து வச்சிருக்கு. நல்ல வேளை கோழியும் முட்டையும் களவாண்டுட்டு வந்ததுன்னு யாரும் கண்டுபிடிக்கல.
இந்த மாதிரி காமெடி எல்லாம் எப்படிதான் கண்டுபிடிக்காங்களோ? சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிக்குது. தான் போக்குல பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் பைத்தியம். ஏங்க அப்படிதான் போடு போடு. ஐயே ஏங்க ஏன் தான் போக்குல சிரிச்சிட்டு இருக்குதியா? போன்ல காமெடி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். அம்மா நீ ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு எங்க போற? எங்கேயும் போவேலங்க. புறவை எல்லாத்தையும் தூக்கிட்டு திரியா? உங்க துணியெல்லாம் பீரோல வைக்கிறதுக்கு இடமே இல்லங்க. இந்த 4 துணியை பீரோல வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? இல்ல. ஒரு மனுஷனுக்கு 40 துணி இருக்கலாம். 4000 துணி கண்டியா? இங்க இருக்க பீரோல இங்க ஒரு பீரோ நிறைய பத்தாததுக்கு அங்க என் பீரோ ஃபுல்லா உன் துணியை அடுக்கி வச்சுக்கிட்டு என் துணியில எல்லாம் செல்ஃப்ல தூக்கி போட்டிருக்க. புறவங்க வீட்டுல தான் பீரோலையும் துணியில தான் அடுக்கி வச்சிருக்க. ஆக மொத்தம் எனக்கு இருக்கிறது 4 சட்டையும் 4 பியாண்டம். அதை வைக்கிறதுக்கு உனக்கு இடம் இல்ல. 4000 துணி இருக்குது நீங்க கண்டியலா? எல்லாம் பழசாயாச்சு தெரியுமா? ஒண்ணு கூட இப்பெல்லாம் போடவே முடிய மாட்டேங்குது. போட முடியலையா? போட முடியும்னு நினைச்சுக்கிட்டு தானே எடுத்த எல்லாம். இப்போ கல்யாணம் ஆன உடனே 1 இன்ச் வண்ணம் வச்சிருக்கோம்ல. ஓ 1 இன்ச் வண்ணத்துல எல்லா துணியும் போட முடியாம ஆயிட்டா. இப்ப உங்க துணியில எல்லாம் எங்க தூக்கி போடுறதுக்கு? ஆனா இப்படி உலகத்துல 4 பொண்டாட்டி மாதிரி இருந்தா போதும். எங்கேயாவது கொண்டு வை. எங்க போனாலும் எனக்கு 4 சட்டையை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. சரி எப்ப போறோம்? எங்க போறோம்? துணி எடுக்கிறதுக்கு. இருக்க துணி காணாதா? ஏற்கனவே மீஷோல 3 டாப் ஆர்டர் போட்டுட்டேன். இனிமே நம்ம கடையில போய் எடுப்போம். ஆனா நீ இருக்க பத்தியா? போறவு டூர் போகும்போது பழைய துணியிலேயே போட முடியும். உனக்கு நேத்துக்கு எடுக்கிறது இன்னைக்கு பழசாயிடும்ல. ஏய் நிலா நிலா ஏய் நிலா பாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காவ, நான் போயிட்டு வரேன். அவைய ஒன்னியா கூப்பிட்டாவ? நிலா 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 கூப்பிட்டு இருக்காவ. காலையில பாட்டி சஜு கிட்ட போய் எனக்கு தக்காளி சாதம் சாப்பிடணும் போல இருக்கு, கொம்மை எங்க நிலா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாவ. அதான் பாட்டி பாவம் இல்ல அப்படின்னு சொல்லி நானே செய்து வச்சுட்டேன். நீ செய்து வச்சியா? ஆமா, அதுக்குதான் கிளவி சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கு. இனிமே எடுத்து கொடுக்க எண்டால இருந்து தின்னுக்கிட்டு போட்டு. ஷபா எந்த நம்பிக்கையில இன்னமும் சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. என்னைக்காவது ஒரு நாள் யார் உயிராது போதான் போகுது. இது என்ன வாக்குன்னு எனக்கு இன்னைக்கு தெரியணும்ல. ஏன் நிலா பாட்டிமையா ஏன் உனக்கு விவரம் இருக்கா? டெய்லி சிக்கன் மட்டனமா போட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. தக்காளி சாதம் தின்னணும் போல இருக்குன்னு உனக்கு கேட்டது ஒரு தப்பா? இப்படி ஆளுல கொல்லைக்கு கிண்டி பறக்க வச்சிருக்க. இல்லையே பாட்டிமா, நான் எதுவும் பண்ணலையே. நீ பண்ணலையா? காலையில டிஃபன் வச்சதோட சரி, இனிமேதான் கிச்சன் பக்கமே போறேன். ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னாவல, அதான் டிஃபனை மட்டும் காலையில ஆக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டேன். இனிமேதான் சமைக்கணும். நான் 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவேன் பாட்டிமா. அப்ப இதை யாரு கிண்டி வச்சது? நானே. அது நானே. நானே அது நானே. தக்காளி சாதம் வச்சதும் நானே. நானே அது நானே. ஏடி அறிவு கட்டவளே, உனக்கிட்ட நான் என்னைக்காவது எனக்கு அதை பண்ணி இதை பண்ணி தான் கேட்டிருக்கனாடி? கிளம்பி சஜ்ஜு கிட்ட சொல்லி சொல்லி நிலாக்காவை நீ தானே தேடிக்கிட்டு இருந்த. பாவம் பார்த்து வாய்க்கு ருசியா செய்து வச்சிருக்கேன். வாய்க்கு ருசியா செய்து வச்சியா? ஏடி கூமிட்டேன் வரமாட்டேன். உனக்கு தான் ஒரு சுக்கம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு மாட்டேன். ஒண்ணு நாங்க கேட்கறதில்ல இல்ல. அது பிறகு என்னத்துக்கிட்டு எங்க உயிரோட எல்லாம் கொல்லதுக்குனே பண்ணிக்கிட்டு இருக்கா கிளவி. நாங்க வீட்டுக்கு போகும்போது நான் எல்லாம் படிச்சிடணும் இல்ல. சார தங்க நீ எல்லாம் படிச்சுட்ட. என்ன சின்ன சின்ன தப்பு பண்ணியா அது பெரிய தப்பா மாறும். என்னது சின்ன சின்ன தப்பு? 1 கப்பு தண்ணிக்கு 1/2 கப்பு உப்பு போடுறது சின்ன தப்பா? ஆசாசியா உங்களுக்கு செய்து தந்திருக்காவே இல்ல. அதான் கிளவிக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாதுல்ல. ஏனிலா இப்படி தக்காளி சாதத்துக்கு 10 போல கடு போடுவோமா? போட்டிருக்கா பாரு ஒரு பிடி வாரி. ஒரு பிடியா? எம்மா அதை பொட்டேலாமா என் வாய்க்குள்ளால போய் போட்டது. வாய்க்குள்ள போய் போட்டது. ஏடி உனக்கு தான் ஒரு சுக்கட்டையும் தெரிய மாட்டேங்களா? உன் புருஷன் வீட்டுல போய் உன் வேலையெல்லாம் காட்டுடி. எங்களை ஆள விட்டுரு. கிளவி வாழ போன வீட ஆகா ஓகோன்னு வாழ விடணும். அதை விட்டுக்கிட்டு ஏடி அப்ப உனக்கே தெரியுமா உன் சமையல தின்ன நாங்க எல்லாம் கலவையில தான் போய் படுக்கணும். இப்ப என்ன கடு பொட்டையில அப்படிதானே? கடுவெல்லாம் தனியா பறக்குதா? இப்ப எண்ணெயில போட்டு பொட்டை வச்சு கொண்டு வரேன். அப்பயே அவனுக்கிட்ட சொன்னேன் 2 பிள்ளை இருக்கலாம் மனம் போல காணா அப்படின்னு. சொல்ல சொல்ல கேட்டானா அவன்? எனக்கு பொம்பளை பிள்ளை வியானான்னு ஒத்த கால நின்னுக்கிட்டான். எனக்கு 2 தியாரனுக்கு சமையல் எல்லாம் தெரியும். கிளவி வாசி வாய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அடிச்சு விடாத பாத்துக்கா. நானும் இவியில மட்டும் மனசு வச்சேன்னு வச்சுக்கா உனக்கு எலி மருந்து கன்ஃபார்ம். ஏடி போட்டி ஆசாசியா தக்காளி சாதம் தின்னி வயிற்று நடச்சலான்னு பார்த்தா வாய்க்குள்ள போய் ஒரு கடுவா போட்டுது. நீ பொட்டதோட பரவாயில்ல. இடி கண்ணு முன்னால நிக்காத போயிரு. பாட்டி கடுவை தனித்தனியா பறக்கி வை. இப்ப எண்ணெயில போட்டு பொட்டை வச்சு கொண்டு வரேன். ஏ பாட்டி நீ வைக்கிறது திங்கிறதுக்கு நான் என் புருஷன் கலவையில போய் படுத்து கிடப்பேன். இரு கிளவி சனானும் உனக்கு எலி மருந்து ரெடி பண்ணியேன். வீட்டுக்குள்ள மனம் போல இடம் இருக்கு. புறவு என்னத்துக்காக இந்த வெயில்ல கொடை பிடிச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. மண்டை ஏதாவது கலந்து போயிருக்குமோ? என்ன வாகம் யோசனை? பாரு வீட்டை பாத்துக்கிட்டு நிக்கான். எங்க யார் வீட்டை வேடிக்கை பாத்துட்டு நிக்கிறியா? இப்படி மாட்டை அடிச்ச மாதிரி தான் கேப்பியா? அடி வாங்கவெல்லாம் உங்களுக்கு புதுசாங்க. யார் வீட்டை பாத்துக்கிட்டு இருக்குதியா? இல்லவ இந்த 4 முடி அவிய இருக்காவேலாம். ஆமா 4 முடி 4 கேர் அவியலிக்கா.
இந்த வெயில்ல கொடையும் பிடிச்சுக்கிட்டு இருக்காவ மண்டை கிறுக்கா இருக்குமோ? அட ஆமா ஏங்க, இந்த வெறி நேரத்துல எல்லாம் நாயலுக்கு தானே வெறி பிடிக்கும். இவளுக்கு ஒண்ணு சேர்ந்தா நம்மள கிறுக்காக்கிருவாளுகளே. நீ 4 மணி கூட பேசிக்கிட்டு நில்லு, எனக்கு கீழே ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். இந்த வெயில்ல கொடை பிடிச்சுக்கிட்டு காஞ்சுக்கிட்டு இருக்குறியா? எதுல நேச்சியா? ஏமா மணி 5 ஆக போகுது. என்னமா வெயில் குறைஞ்ச பாடல? அதுக்கு அதான் சூரியனுக்கு நேர காலம் மறந்து போச்சு போல. கிளாக் வச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் மறஞ்ச பாடல. ஓ அப்படியா? அது ஒண்ணும் இல்ல போர்கர், வெயில் நேரம் பாத்தியலாம் இப்படி எல்லாம் ஆகும். இந்த சின்ன பொண்ணு ஒண்ணே தேடிக்கிட்டு தெரிஞ்சா பாத்தியா? ஆமா, ஒரு பேண்ட் ஒண்ணு ஆர்டர் போட சொல்லிருந்தேன், சைஸ் தெரியாதல, அதான் சைஸ் கேட்கிறதுக்கு வந்தா. 4 மணி ஏக்கியா வெயில்ல இப்படி கொடை பிடிச்சிட்டு இருக்க? அதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கலாம்ல. வசந்தி அக்கா வெயில் நேரம் கண்டியலாம், அப்படிதான் அதை இதை யோசிக்க தோணும். மண்டை அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்கும். ஏன் உங்களுக்கு இப்ப 4 போன வருஷமாவது ஏப்ரல் மே மாசத்துல ஆதார் கார்டுல இருந்த மாதிரி தான் கருத்து போயிருந்தியா? இந்த வருஷம் ஆதார் கார்டு செராக்ஸ் மாதிரி ஆயிருவே, பாத்துக்கிடுங்க. 4 நல்லது செஞ்சா உங்களுக்கு எல்லாம் காணாதே. ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் கொடுக்கானே உள்ளதா? ஆமா, உன் பையனை வரிசை கூட்டு மண்ணெண்ணெய் வாங்கு. பையன் எங்க போவான்? ஒரு வேலை சொன்னா கேட்காது. உங்க வீட்டுக்காரவிய போகும்போது எனக்கு கேனே எடுத்துட்டு போய் சொல்லியலாம். இது காலையிலே வாங்கிட்டு வந்தாவ 4 மணி. ஆமா ஆமா, எங்க வீட்டுக்காரன் காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாரு. வசந்தியக்கு ஒண்ணு கேள்விப்பட்டியலாம், நம்ம இழுவ டூர் போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் போட போறாளாம். ஜீன்ஸ் பேண்ட்னா நீங்களும் ஒரு சுடிதார் போடலாம்ல. உங்க வயசுக்கு பேண்ட் சட்டையலோ கிழிச்சு தொங்க பாவாடையோ போடுங்க, என்னைய விட்டுருங்க அம்மா. நல்லது சொல்ல வந்தா எனக்கே சுடிதார் போட்டு விட்டுருவா போல எல்லாம் இருக்கு. ஏன் இழுவ வசந்தி அக்காக்கு சுடிதார் போட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருப்பாவ? ஏன் இழுவ இந்த ஹாஸ்டல் பிறந்த சுடிதார்ல நான் எப்படி இருக்கேன்? இது கூட நல்லாதான் இருக்கு. சரி பேசாம எங்க வீட்டுக்கு வரியா? இல்லானு எப்படியாவது பஸ்ல ஏறிட்டனா போதும். என்ன காலையிலே அம்மாக்கு போன்ல சொல்லிட்டு தான் இருந்தான், காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப்ல வந்து நிப்பேன், நடந்து வந்துரு அப்படின்னு. சரி உடனே நாங்க பஸ் ஏத்தி விட்டுட்டு அதுக்கு பிறகு போறோம். நான் பஸ்ல இருக்கிறத மட்டும் சைட்ல எங்கேயாவது நின்றுட்டு பார்த்தேன்னா அவ்வளவுதான், எல்லாருக்கும் தெரிய மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவான். இந்நேரம் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்கும். 2 நாள் இப்படியே விட்டுரு கயல். எப்படியே 2 நாள் அவனை நீ கான்டாக்ட் பண்ணாட்டாலே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிடும். அது பிறகு 1008 நம்பர்ல இருந்து உனக்கு போன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த நேரம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லு. ஆமா, இன்னைக்கு நீ ஒரு பொண்ணுகிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கல அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கா, எப்படியாவது அவனை நல்லவன் ஆக்கிறதுக்கு என்ன வேணாலும் பிளான் பண்ணுவான். சரி வா, உன்னை பஸ் ஏத்தி விட. நாங்க இந்த அம்மா இன்னும் அழுத முடியலையா? நல்லவனுக்காக அழுங்கடை, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏனும் வீட்டு கிளம்பலையா? கிளம்பதான் போறோம். ஏன்? என் கிளாஸ் ஜன்னல் வழியா 1/2 மணி நேரமா பாத்துக்கிட்டே நிக்கேன், 3 பேரும் இதுலயே நின்னு பேசிட்டு நிக்குதியா? அதான் என்ன யாது அப்படின்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். எதுனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நந்தன் இருக்கான்ல, காலையில கையிலோட அம்மா போன்ல இருந்து கால் பண்ணிருக்கா. அப்ப காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப்ல வந்து நில்லு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிருக்கான் போல. அதான் அவன் கண்ணுல மாட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிக்கா. இவ்வளவுதானே கயல்? பேசாம ஒண்ணு பண்ணு, நீ வேணா என்னோட கார்ல வரியா? கார்லயா? ஆமா, டெய்லி நானும் சிவாவும் போவோம், 2 பேருக்கும் ஒரே வழிதான். இல்ல விருப்பம் இருந்துன்னா வா, என் கூட வரும்போது யார் ஒன்ன பார்த்தாலும் கேள்வி கேட்க முடியாது, வேணா வரலாம். வீட்ல ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறியா? கையில் நீ ஆதி கூடல போறதான் சேஃப்னு எனக்கு தோணுது. எங்களுக்கு வர இந்த வழியா போனோம், உனக்கு அந்த வழியா போனோம். ஒத்தையில போகும்போது என்ன வேணாலும் வந்து பேசுவான், கஷ்டப்படுத்துவான். மாறி 4 பேர் முன்னாடி உன்னைய கேவலப்படுத்தினா நீ உண்மையெல்லாம் சொல்லிடுவா அப்படின்னு நினைப்பான். பயப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி, உங்க கூட எல்லாம் வந்தா வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்களா? ஏன்? எனக்கு அயலோட அப்பாவும் எங்க அப்பாவும் கிளாஸ்மேட். அது பிறகு என்னடி, உனக்கு ஆதி கூடால போறதா சேஃப். கொஞ்ச நாள் ஆதி கூடாலே போ, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஸ்ல போ. இல்ல ஆதி, நான் உங்க கூடால வரதுனால அவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம், வா நீ. நீ செகண்ட் கேட் பக்கத்துல வெயிட் பண்ண, நாங்க கார் எடுத்துட்டு வரோம். இப்ப வந்து சிரிக்கலாம்ல. இனிமேதான் அனு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. எப்படி அவன் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சுட்டு இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. அதுவும் ஆதி கூட்டு போறேன்னு சொல்றாரு, ஆதிக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு என்னமா பயமா இருக்கு. ஆதியால அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வராம இருந்தா சரி. சரில, நான் கிளம்புறேன். பாத்துப்போம். ஒரு வழியா இவன் பிரச்சனை முடிஞ்சா இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. எப்பவுமே அவனை பத்தி நாம 2 பேரும் தான் இவன் தேவையில்லை அப்படின்னு பேசிட்டு இருப்போம். எப்படியும் அதை அப்படியே அவன்கிட்ட ஷேர் பண்ணிருப்பா. பிளாக் பண்ணதுமே நாம தான் காரணம் அவனே கண்டுபிடிச்சிருப்பான். பாத்துக்கலாம். ஆதி இருக்காரு, அதை விட பிரச்சனைனா விக்கியத்தான் சும்மா விட்டுருவாங்களாம். யார ஆதியோட அண்ணனா? ஆமா, விக்கியத்தா மட்டும் இறங்குனாங்கன்னு வச்சுக்கா, இருக்க இடம் தெரியாம அழிஞ்சிருவான். கோவம் வந்துன்னு அவ்வளவுதான்.
அதையாவது அவன் லைஃபையும் பத்தி யோசிப்பாரு. விக்கியத்தாலாம் அப்படி இல்ல, பிடிச்சவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி வேலை பார்ப்பாரு. சரி எல்லாரும் இருக்காவெல்லாம் பாத்துக்கலாம். ஃப்ரெண்டுக்காக ஒண்ணு பண்றேன்னு ஆயாச்சு, வரக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி போலாம் வா. உங்க அண்ணனா அண்ணிய வேற காத்துட்டு இருப்பாவ. கிளாஸ் முடிஞ்சாலும் கிளாஸுக்குள்ள அப்படி என்னதான் பண்ணுவாளோ? டைம் ஆனாலும் ஒரு காலம் வெளியே வர மாட்டா. அவளுக்கு தெரியாதுல்ல நம்ம வெளியே போறோம்னு. ஐயோ கனி கூட அண்ணுவும் வருவாள்ல, அவ வேற கனி கூடால தான் வருவா. நம்ம தானே 2 நாளா கூட்டு போயிட்டு இருக்கோம். ஆமா, எப்படியும் வீட்டுக்கு போகும்போது 8 மணி ஆயிரும். சரி உங்க போனை கொடுங்க. இப்போதைக்கு ஒய்யோட வேல்யூ நம்ம தான் ஓனா போடணும். புது நம்பரா இருக்கு. ஹலோ மேம், நான் பிரியா. எந்த பிரியா? மேம் எம்ஃபில் பிரியா. இது என் ஹஸ்பண்டோட ஃபோன். நான் ஃபோன் எடுத்துட்டு வரல. நீயா? உன் நம்பர் என் ஃபோன்ல இருக்கா? அதான் யாருன்னு கேட்டேன், தப்பா நினைக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். கிளாஸ்ல இருக்கீங்க? ஆமாம்மா, மார்னிங் கிளாஸ்ல ஃபெயில் ஆனவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குல்ல. இப்போ கால் பண்ணிருக்கா? நாங்க இன்னைக்கு விக்கி அண்ணா வீட்டுக்கு போறோம். அதான் உங்க அண்ணன் வீட்டுக்கு. புரியுதுமா, உன் வீட்டுக்காரன் அவனும் ஃப்ரெண்ட் இல்ல. ஆமா, கனியை நாங்க தானே கூட்டு போவோம். கனி கூடால அனுவும் இருக்கா. அனுவையும் கூட்டு போட்டுமா? ஏன் அண்ணன் வீட்டுக்கு என் பொண்ணு கூட்டு போது என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? இல்ல மேம், வர்றதுக்கு 8 மணி ஆயிரும். வீட்லயே கொண்டு விட்டுறலாம் அவளை. சரிம்மா, கிளாஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். சரிங்க மேம். என்ன சொன்னாங்க? ஏன் அண்ணன் வீட்டுக்கு என் பொண்ணு கூட்டு போது என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமான்னு கேட்காங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தானே. என்ன காலேஜ் முடிஞ்சுனா சீக்கிரமா வெளியே வர மாட்டியா? ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பேசிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. பிரச்சனையா? சும்மா எங்களுக்குள்ள படிப்புலதான். ஏமா பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிடாதாம்மா, உன் அண்ணன் அலறி அடிச்சுக்கிட்டு வந்துருவாரு. அதுவும் உனக்கு பிரச்சனைன்னு அவ்வளவுதான். சரி போமா. வானு அது வரேங்கா. மச்சான் பின்னாடி பத்தியா? ஏன்? டாக்டரோட கார் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கு. அவர் வீட்டுல ஒரு போலீஸ் இருக்காருல, உன்னைய பத்தி விசாரிக்க சொல்லி இருப்பாரு. அதான் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராரு. உள்ளாடி உன் ஆளும் இருக்காளேன்னு சொல்லிட்டேன்பா. எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏதாவது போறாவளா இருக்கும். மொதைய பாத்தியா? உள்ளாடி வாயை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீயே பார்க்கும்போது காரம் ஓட்டிட்டு வர நான் பார்க்க மாட்டேனா? என்ன கையல், ரொம்ப யோசிச்சுட்டே வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி, சும்மாதான். அவன் வேண்டான்னு முடிவெடுத்ததை விட அவனால வர பிரச்சனையை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்க போல. ஆமா ஆதி, ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு நாளா அடிமை மாதிரி வச்சிருந்தானா, இப்ப இதுக்கு ஆள் இல்லாம இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவான்னு பயமா தான் இருக்கு. ஃப்ரீயா விடு, நாங்க எல்லாம் இருக்கோம்ல. பிரச்சனை வரும்போது பிரச்சனை பாத்துக்கலாம். இல்ல அவங்க கார் நம்ம பின்னாடி தான் வந்துட்டே இருக்கு. இறக்கி விடை. அவங்க ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டு போவாவ. அது வரைக்கும் அவங்க கூட எல்லாம் வந்துட்டு அது பிறகு நடந்து வரியா? ஆளப்பாரு, எங்கேயாவது போறாவளா இருக்கும்ல. அனுவும் அவங்க கூட தானே இருக்கா. பக்கத்துலதான் எங்கேயாவது போறாங்களா இருக்கும். இல்லாட்டா அனுவும் அவங்க கூட கூட்டு வர மாட்டாங்க எல்லாம். ஆமா இல்ல, உன் கார் பின்னாடியே வராங்களா? அதான் உங்க வீட்டுக்கு வராங்களோன்னு நினைச்சேன். வராங்க. கடைக்கு ஏதாவது போறீங்களா? இல்லையே மாயா. நீ எங்க கூட்டு போனாலும் நான் வருவேன். எப்படியும் வீட்டுல கொண்டு சேர்த்துருவேன். அந்த வழியே போற வழியே இங்க கூட்டு வந்திருக்கான். ஏனு எங்க கூட வர்றதுக்கு பயமா? சிச்சி, பயம் எல்லாம் இல்ல. அந்த வழியே போகாம இந்த வழியே போறோம்ல, அதான் கேட்டேன். தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு இருக்காங்க, அதான் போயிட்டு இருக்கோம். விருந்துக்கா? ஆமாமா. ஏன்? இல்ல, நீங்க இப்பதான் கல்யாணம் ஆனவங்க, உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. நடுவுல நான்லாம் எதுக்கு? போற வீட்டுல எங்களுக்காக ஒரு நாள் தான் விருந்து போடுவாவ. நீலாம் என்னைக்கு போனாலும் ஒன்னே விழுந்து விழுந்து தான் கவனிப்பாவ. ஏன்னா அப்படி யார் வீட்டுக்கு போறோம்? விக்கி வீட்டுக்கு. அத்தை வீட்டுக்கு போறோம். ஆமா. ஐயோ, அம்மாட்ட சொல்லணுமே. ஆனு அதெல்லாம் நான் மேம்கிட்ட சொல்லிட்டேன். அப்பனா ஓகே. அப்பனா அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? சித்தின்னு கூப்பிடுவா. சித்தியா? அண்ணா பெரியம்மான்னு கூப்பிடுவாங்களா? ஆமா தங்க, அண்ணா பெரியம்மான்னு கூப்பிடுவாங்க. உங்களை சித்தின்னு கூப்பிடுவாங்க, பெரியம்மான்னு கூப்பிடுவாங்கல்ல? ஆமா. ஆனா எனக்கு சித்தியும் இல்ல பெரியம்மாவும் இல்ல. இசைக்கு எல்லாமே தமிழ் தான். அம்மா மட்டும் உனக்கு போதும் தானே? அப்பாவும் வேணும்ல. நீ உங்க அப்பாவை பாத்திருக்கியா? இல்லையே. ஆனா நைட்டு எங்க அப்பா என்னைய கூப்பிடும் தூங்கும்போது. சீக்கிரமா எங்களை கூட்டு போறதுக்கு எங்க அப்பா வருவாங்க. உங்க அப்பா வந்தா நீ உங்க அப்பா கூட போயிருவியா? அப்பனா உங்க அம்மா பாவம் இல்லையா? 4 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்காங்க. எங்க அம்மாவைய நாங்க கூட்டிட்டு போயிருவோம். அப்பனா உங்க அப்பா சீக்கிரம் வருவாங்க. இசைக்குட்டி. ஹாய் ஃப்ரெண்ட், வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? சீக்கிரமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்கல. ஆமா, எங்க மியூசிக்கோட அம்மா இன்னும் வரலையா? நாங்க இனிப்பா கிளம்பிடுவோம். உங்க அம்மா வந்துட்டாங்களா? இல்ல, வந்ததா கிளம்பிடுவோம். அச்சச்சோ, என்னால இன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்க முடியலையே. எங்க அம்மா உங்கள மாதிரி அழகா இருப்பாங்க. அதுதான் எங்க அம்மா.
அழகா இருக்கவங்க தான் உங்க அம்மாவா? ஏய் இசை, உங்க அம்மா அழகா இருப்பாங்கன்னா நாங்க எல்லாம் அழகா இல்லையா? கொஞ்சம் கூட அழகா இருப்பாங்களா? ஆமாமா, அவங்க அம்மா கொஞ்சம் கூட அழகா இருப்பாங்க எல்லாம். இவ உங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாளா? ஆமா, நானும் தான். உன் ஃப்ரெண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் பிடிக்கும்ல. உன் ஃப்ரெண்டுக்காக நீ என்ன பண்ண போற? என்ன வேணும்? எதுவும் வேண்டாம். இவன் கூட சேர்ந்துட்டாளா? ஏன்? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏன் ஏன் கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? என் ஃப்ரெண்ட் கிட்ட கோவப்படாதீங்க. ஆபீஸ்ல திடீர்னு வந்தா என்ன ஏதுன்னு கேட்கதான் செய்வாவ. என்னடா? அவங்க கிட்ட கோவப்படாதீங்க. இவ போனா. ஏன்? உனக்கு தெரிஞ்சவங்களா? உளறி வச்சிருவாளோ? பாவமா இருக்காங்கல்ல, நல்ல ஆண்டி. அப்படியா? தமிழ் சார், வாழ்த்துக்கள். எதுக்கு சார்? பெருசா வெடிக்க இருந்த பிரச்சனையா 10 நிமிஷத்துல கிளியர் பண்ணிட்டீங்களா? நானே ஷாக் ஆயிட்டேன். 2 நிமிஷத்துல அந்த அம்மாவை வாயடைக்க வச்சுட்டீங்களா? தன்வியோட ஃபேமிலி சிச்சுவேஷனையும் புரிய வச்சுட்டீங்க. அதுக்காக தான் வாழ்த்துக்கள் சொன்னேன். யாராலையும் இந்த பிரச்சனையை பேசி முடிச்சு 2 பேரும் இங்கேயே படிக்க மாதிரி பண்ண முடியாது. சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல சார், தேவையில்லாம வாய விடாம இருந்து யோசிச்சு பேசினா எந்த குழப்பமும் வராது. கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஜாட பேசுறதே வேலையா பூச்சி வழக்கு. ஆமா தமிழ் மேம், எவ்வளவு சூப்பரா பேசி முடிச்சிட்டீங்க. 10க்கு போகும்போது தர்ஷனோட அம்மா தன்வி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சின்ன பொண்ணு எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டா தெரியுமா? அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போறா. வளர்ந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி பெருந்தன்மை இருந்தா நல்லா இருக்கும். அமிர்தா, சார் கிளம்புறேன். இனிமே இன்னைக்கு வரமாட்டேன். 5 மணிக்கு மேல யாராவது பார்க்க வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிருங்க. என்ன புரியுதா? டெய்லி 6 மணி 6:30 தானே சார் கிளம்புவீங்க? என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வீட்டுக்கு வரான். என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும். ஃப்ரெண்ட் வரதுக்கு இவ்வளவு சந்தோஷமா பேசுறீங்க? ஆமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல வாரான். சஞ்சனா ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், ஆமா. அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர். ஓ அவரா? சின்ன வயசுலயே உங்கள மாதிரி அவரை ரொம்ப அச்சீவ் பண்ணிட்டாரு. சரி, யாராவது வந்தா மட்டும் நீங்களே பேசி விட்டுருங்க. இசி குட்டி பை. உங்களுக்கு வேற ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நான் மட்டும் ஃப்ரெண்ட் இல்லையா? நீங்க குட்டி ஃப்ரெண்ட், அவன் பெரிய ஃப்ரெண்ட். யார் முத ஃப்ரெண்ட்? இவ ஒருத்தி. அந்தல கிளம்ப விடுறதுக்கு விட மாட்டா. இந்த மெண்டல் போனாதான் இவளை கூட்டு போக முடியும். என் இசை தான் மொத ஃப்ரெண்ட். அப்பனா பை. சரிடி தங்கம், பை. ஒரு வழியா கிளம்பிட்டான். இனிமே கிளம்பி எப்ப வீடு போய் சேர்றது? அம்மா, ஏன் என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கோவப்பட்டாங்கல்ல? என் ஃப்ரெண்ட் சில நேரம் இப்படி ஆயிடும். என் ஃப்ரெண்டுக்காண்டி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடியே, யார வேணாலும் நம்புவேன், உன்னைய மட்டும் நம்பவே முடியாது. இப்ப நான் கோவப்பட்டு திரும்பி போயிருந்தேன்னு வச்சுக்கா, அந்த ஆள் கிட்ட என்னைய ஒரு மாதிரி பேசியிருப்ப, அப்படிதானே? உங்க 2 பேருக்குள்ளாடி என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா தமிழ் இசை உங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவா. என்ன மேம்? இல்ல பர்சனலா கரசுக்கு உங்க மேல ஏதோ கோவம் இருக்கு போல. அத உங்க இசையை கிளியர் பண்ணி விட்டுருவான்னு சொன்னேன். நான் இருக்கேன் உங்களுக்காண்டி. ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி, நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். உங்களை கஷ்டப்படுத்திட்டனா? இல்ல தங்கம். அப்ப ஏன் அழறீங்க? இது சும்மா தூசு விழுந்துட்டு. கிளம்புவோமா? எங்க போய் தொலைஞ்சிட்டான்னு தெரியலையே. ஒரு நாள் ஜிம்முக்கும் கிரவுண்டுக்கும் போகாம இருந்துட மாட்டான். வாட்ச் யாரோடது? புதுசா வேற இருக்கு. அட, இவனுக்கு இப்பவும் ஷர்ட் வரைக்கும் நாம தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். நான் எடுத்துட்டு வந்தா கடகடான்னு போட்டுட்டு தெரிவான். பரவாயில்லையே, வாட்ச் எல்லாம் நல்லா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கான். 2 நாள் கட்டிட்டு கொடுத்தா போதும். ஹலோ. அட, எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை போயிட்டே இருந்து. ஏரம மாதிரி வளர்ந்துருக்கான். வயசு 22 ஆகுது. இப்ப போட்டிருக்க டிஷர்ட் கூட நான் எடுத்துட்டு வந்ததுதான். ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணி போட தெரியல. இவன் எந்த காலத்திலேயே பழக போறான் அப்படின்னு. அழகா வாட்ச் எல்லாம் வாங்கிருக்குதியே. வாட்ச கொடு. ஐயே, அதை எதுக்குள்ள இப்ப ஒளிச்சு வைக்க? என் ரூமுக்கு நீ வந்ததே தப்பு. கேட்காம என் பொருளை எடுத்தது அதை விட தப்பு. இல்ல, இது பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? போட்டிருக்க டிஷர்ட் என்னோடது. என்ன இப்ப கழட்டி தரணுமான்னு? ஐயே, சண்டை போட்டு விட்டுருவாங்களோ? இல்லடாலே ஒரு நேரம் பொருந்தாது. இங்க பாரு, என் ரூமுக்கு வந்ததே தப்பு. அது பிறகு என்னோட திங்ஸ் என் பெர்மிஷன் இல்லாம எடுக்கிறது அதை விட தப்பு. அதனை பார்த்தேன். ஏம்பல பேச மாட்டேன். போட்டிருக்க அவ்வளவு துணியை நான் எடுத்து வச்சிருக்கதான். என்னைக்காவது ஏதாவது கேட்டிருக்கேன். கழுத மாதிரி வளர்ந்துருக்க இல்ல. 2000 ரூபாய் வாட்சுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. 2000 ரூபாய் வாட்சுன்னு தெரியுதுலாம். உன் வேலையை பார்த்துக்கிட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கி போடு. பாவம்ல, வீட்டுல ஒண்ணு கோயிலா ஏறி இறங்கிட்டு கிடக்கு. கேட்டா எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சுத்திட்டு தெரியாவலாம். ஒன்னே ஏதாவது கோயிலுக்கு கூட்டு போய் பிடிச்ச பியாய விரட்ட முடியுமான்னு கேள்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கேன். சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் உனக்காண்டி விட்டு கொடுத்துருக்கேன். நான் எடுத்த ஒரு பொருள் தம்பிக்கு பிடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து என்னைக்காவது நான் அதுக்கு மேல ஆசைப்பட்டிருக்கனால அப்படியே ஒன்றை தானே தந்துருவேன். ஒரு வாட்சுக்கு மூஞ்ச எப்படி தூக்கி வச்சிருக்க? இப்ப எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க?
ஆமா தம்பி தம்பின்னு நீ கோவப்பட்டாலும் எல்லாத்தையும் உனக்காண்டி விட்டு கொடுத்துட்டே இருந்த பத்தியா நான் பேசுறது உனக்கு புலம்ப மாதிரி தான் இருக்கும். எந்தாலையும் புலம்பு, ஆனா ஓ ரூம்ல போய் புலம்பு. இந்த வீட்லயே எல்லார் மேலயும் ரொம்ப பாசமா இருக்குது பெரிய தம்பி தான். கோவம் இருக்க இடத்துலதான் அன்பம் இருக்கும். எல்லாரும் அந்த கோவத்தை தான் பாக்காவ. ஒரு நாள் எல்லா பிரச்சனையும் சரியாவி பெரிய தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கும். மொவனா இனிமே எடுத்து வச்சிருக்க துணி ஏதாவது தொட்டு பாரு, கையை வெட்டி எடுக்க. ஏதாவது ஒண்ணு எடுத்தாலும் கண்டுக்காம இருந்துருவ. ஏன்னா என்கிட்ட பேச மாட்டேலாம். எதுக்கு இந்த வாட்சுக்கு மூஞ்சி எப்படி தூக்கி வச்சிருக்க? அதை வாங்கிட்டேலாம். இனிமே எல்லாரும் கொஞ்சம் சிரி. ஏன்னா இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க ரொம்ப அன்பா கொடுத்தது. அன்பா கொடுத்தாங்களா? அப்படி யாரில் உனக்கு அன்பா கொடுத்தது? என் பொண்டாட்டி. எது? என் பொண்டாட்டி. போதுமா? இனிமேலாவது எடுத்து காலி பண்ணு. ஓ ரூம்ல போய் யோசிச்சுட்டு. தேவைதான் எனக்கு. எந்தாலையும் போய் தோல. நல்லா இருந்தா சரிதான். அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே பாத்துக்கவும் தெரியும், நல்லாவும் இருப்போம். யாரே மாதிரி சந்தேகப்பட்டெல்லாம் விரட்ட மாட்டேன். இங்க பாராதி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு பாத்துக்கா. இனிமே ஜாட பேச்சு பேசணும்னு வச்சுக்கா, வாய் கிழிச்சு எடுத்துரும் பாத்துக்கா. ரூம்ல போய் புலம்புன்னு சொன்னாச்சுலாம். சை, எல்லாம் ஒரே நேரத்துல வந்து சேருது. ஏன் டாடி? சொல் மக்களே. இன்னும் உங்களுக்கு 65 வயசு தானே ஆகும். ஆமா மக்களே. அடுத்த மாசம் அவங்க பையனுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்காவல்ல. இந்த நேரத்துல இப்படி ஆயிட்டு? ஹார்ட் அட்டாக்னு தானே நம்மள்ட்ட சொன்னாவ. பேப்பர்லயும் அதே தானே டாடி போட்டிருக்காங்க. ஆமாமா, ஒரு வயசு போனாலே இதான் பிரச்சனை சார். அடடா மாப்பிள்ள வாங்க வாங்க. அட சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. ஆமா சார், காலையில 5 ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்களா, பர்ஸ் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஏடிஎம் கார்டு எல்லாம் இருந்து அர்ஜென்டா தேவைப்பட்டதுன்னா அதான் இந்த வழியா எனக்கு வேற வேலையும் இருந்து அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதை நான் போட்டுட்டு வந்ததே ஒன்னு இங்க வர வைக்கிறதுக்கு தான். எப்படியும் என்னையாலே வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் சார் ஒரேடியா கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். 5 போனுக்கு போன் பண்ணி பார்த்தேன், போனை வேற அட்டன் பண்ணல. ஆனா போன் கையிலேயே தான் இருக்கு. சைலண்ட்ல போட்டிருந்தேன். யாருக்கு தெரியும் மாப்பிள்ள, உங்களை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவளே அங்க போட்டு வந்தாலும் வந்திருப்பா. இல்ல சார், அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த சார் மோர்னு கூப்பிடியதை நிப்பாட்டுங்க. அந்த பாட்டிமா எவ்வளவு அழகா சொன்னாவ. மாமான்னு வாய் நிறைய கூப்பிடலாம் இல்ல. டாடி நீங்க வேற என்ன இப்பதான் நீ வாப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. 20 வருஷம் தாண்டி வேணா கூப்பிடுவாரு. பழக்கம் இல்ல சார், கொஞ்சம் பொறுமையா வரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உட்காருங்க, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையா சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல சார், இங்க ஒரு பாட்டிமாவை பாக்கிறதுக்கு வந்தேன். பக்கத்து தெருதான். உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. பாக்கிறதுக்கு யாருமே இல்ல. டைம் இருக்கும்போது வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துருவேன். சொந்த பந்தம் இருக்கவங்களுக்கு எல்லாம் சொந்த பந்தத்தோட அருமை தெரியாது. அதான் அவ கண்ணுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கா. இல்ல சார், நீங்களும் உங்க பொண்ணை நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா உங்க பொண்ணு மூலமா எனக்கு தான் நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு. கடவுள் எதை ஒண்ணு அதிகமா ஏங்க வைக்காரோ என்னைக்காவது ஒரு நாள் அளவுக்கு அதிகமா அதை கொடுப்பாரு. ஆமா சார், அதுவும் கரெக்ட் தான். ஆனா என்ன, எந்த நிலைமையிலயும் கடவுளை மட்டும் விட்டுறக்கூடாது. கடவுள் தான் எல்லாம். ஆமா சார், அப்பனா நான் கிளம்புறேன். வந்துட்டு ஒரு காஃபி கூட குடிக்காம போனா என்ன அர்த்தம்? ஃப்ரீயா இருக்கும்போது வரேன் சார். அஞ்சு, டாக்டர் பத்தியா எப்பவும் பிஸியா பரபரப்பா தான் இருப்பாரு. அனுப்பி வச்சுட்டு வா. புலம்பிக்கிட்டு இருக்கதெல்லாம் என் காதுல கேக்குது. போங்க டாடி. வரட்டுமா? சரி சார், அப்ப போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போங்க. வண்டியில போகும்போதும் வரும்போது நாம ஒழுங்கா போனா மட்டும் போதாது, எதிர்த்தாப்புல வாரவனா ஒழுங்கா வரணும். பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க சார். உங்க கடமைக்கு நீங்க எதுவும் சொல்லலையா? சரிதான். புலரும் காலை பொழுதை முழுவதையும் பிறந்த போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லை, எதுவும் பேசவில்லை, இன்றேனோ எதுவும் தோன்றவில்லை, இது எதுவோ. என்ன இன்னைக்கு எவ்வளவு நேரம் பார்த்துட்டு நிக்க போறேன்? பதில் சொல்லலாம். பதிலா? ஆமா, ஐ லவ் யூ சொன்னதுக்கு பதில் சொல்லலாம். ஐ லவ் யூ டூ. போதுமா? வரேன். இதுதான் என் அத்தை வீடு. உங்க எல்லாரையும் நானே உள்ள கூட்டிட்டு போறேன். என்னன்னு, அத்தைக்கு 2 பசங்க இருக்கிறதுனாலே அத்தை வீடுனா இவ்வளவு பிடிக்கும். 2 பேருக்கு நான் குழந்தை மாதிரி தான். இவன் என்னது யோசிச்சுக்கிட்டு இருக்கா? கனி ஏக்கா உள்ள போமா. ஆமா, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சும்மா தான் நிக்கேன். ஏன் கனி, நீ எதுக்கு இப்படி நிக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதெல்லாம் பத்தி எதுவும் யோசிக்காத. எதை பத்தி யோசிச்சேன்? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்க மாட்டாவ. அந்த காலம் இந்த காலமா? ஆமா, நீ அத பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. எதை பத்தி? நான் எதையுமே யோசிக்கல. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ஒரு பொண்ணு முதல்ல கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தானே போவாங்க. அத பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. இப்ப எப்படி நம்ம இந்த வீட்டுக்குள்ளாடி போறது அப்படின்னு? ஏக்க வாயை மூடிக்கிட்டு சும்மா நில்லு. நான் கூட எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சஞ்சய் பாக்குறது சஞ்சய் வீட்டுக்கு போயிருக்கேன். அதனால நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. என்ன என்ன கனி?
மவள என் புருஷன்ட்ட என்னையே மாட்டி விடுறதுக்கா பாக்க. நான் இப்ப சொன்னதை மட்டும் வாய் திறந்து சொன்னேன்னு வச்சுக்கா, வாய்க்கு சிப்பு போட்டு விட்டுரும் பாத்துக்கா. என்னாச்சு? பாவங்க கனிக்கு வாயில தேனி கடிச்சிட்டு. அப்படிதானே கனி? என்னாச்சு? எப்ப ஒண்ணும் ஆகல, வாங்க போலாம். ஏக்கா உனக்கு இருக்குன்னா ஒரு நாள். ஏன் எங்களையும் ஒரு காலத்துல இப்படிதானே கிண்டல் பண்ணீங்க? என்ன கிண்டல் பண்ணா? நீ என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, என்ன பொண்டாட்டிக்கு திடீர்னு வாய் கூட்டிட்டு வருது. ஆமா கனி, எல்லாம் என் ட்ரைனிங் தான். போமா போலாம். உனக்கு ஏன் இப்படி தடுத்துக்கிட்டு நிக்க? இல்ல கனி, பெரியவங்க இருந்திருந்தா எப்படியும் பெரியவங்க சொல்லி தந்திருப்பாங்க. என்னது? இல்ல இப்ப பெரியவங்க இல்ல, அதான் கூடல நான் நிக்கிறதுனால சொல்லி தந்து கூட்டு போக வேண்டியதா இருக்கு. என்ன உள்ளாடி வரும்போது வலது கால எடுத்து வச்சுட்டு வா. ஏன்னா வாழ போற வீடு பத்தியா? இங்க இப்பதான் ஒருத்தி கடத்தாக்கிட்டு போறா, அடுத்து நீ வாங்கி கட்டிட்டு போயிடாத. பிரியாக்காவை அடிக்க முடியாது, ஆனா ஒன்னே அப்படி இல்ல, வாய் கிழிச்சு எடுத்துரும் பாத்துக்கா. உள்ளது சொன்னா எங்க அம்மா கேட்க போறியா? வாடா ராசா, இந்த ஏழையோட குடில் இப்பவாது உன் கண்ணுக்கு தெரிஞ்சு. இந்த வாய்க்கு மட்டும் பஞ்சமே வராதுல. என்னடே பண்றது, கூடவே பிறந்தது பத்தியா? எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கிறியா? ஆமாண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, உட்காருங்க. வீட்டுல யாருமே இல்லையா? யாரையுமே காணோம். அம்மா கோயில் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்னம்மா 5 நிமிஷத்துல வந்துருவாங்க, உட்காரு. வாளு இதன் சேத்த கூட்டு வந்தீங்க. நான் வாழ உங்களுக்கு எப்பவுமே நீ வாளுதான். வீட்டுல எப்பவுமே ஆள் இருக்கும், ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கோம்ல. அதெல்லாம் ஒரு காலம். இப்ப எல்லாரும் அவரவர் பாட்டுக்கு அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாவ. நீ வாரன்னு சொன்னதும் எங்க அம்மாக்கு என்ன சந்தோஷம். கோயிலுக்கு வாரம் தவறாம போயிருவாவலாம். போயிட்டு இப்ப வந்துருன்னு சொல்லிட்டு போனாவ. எப்படியும் 5 நிமிஷத்துக்குள்ளாடி வந்துருவாவ. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். விக்கேதா, நான் கணிக்கு வீட்டு சுத்தி காட்டி கொடுத்துட்டு வரேன். சரி, புருஷன் ஆயிட்டீங்க, ஒரே ஹாப்பி தான். நீங்க எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டாடியாச்சுலாம். ஆமா, ஒரே கொண்டாட்டம் தான். நல்லா பாத்துக்கா, இதான் நீ வாழ போற வீடு. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, என் பாட்டு கீழே இறங்கி போயிருவேன். சரி உடுடே. இந்த இடம் இங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? ஏன் சின்ன வயசுல நீ இங்க தான் உருண்டு விளையாடிட்டு இருந்தியா? இதெல்லாம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் வச்ச வீடு. எல்லா ரூம்ல இருந்து வெளியே வரும்போது இந்த இடம் தானே இருக்கு. ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இதுல இருந்து கதை விடுவோம் தெரியுமா, ஃபேமிலியா எல்லாம். இப்பதான் இந்த வீடு இப்படி இருக்கு. முன்னாடி எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏன் இப்ப? அதுவா தமிழக்கா, உனக்கு ஆதியோட ரூம காமிக்கல பத்தியா? வா, இதுதான் உங்க ரூம். கிறுக்கி, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீ உன் ரூம சுத்தி பாத்துக்கிட்டு இரு, நான் இப்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இவன் என்ன இவ்வளவு குஷி ஆயிட்டா? அத்தை வீடுனா சும்மாவா? இந்த ஆதிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் வாங்கி கொடுத்த வாட்ச் எப்படி மேல தூக்கி போட்டிருப்பாரு. அப்படி யார் தான் வந்திருக்கா? ரொம்ப நாளைக்கு பிறகு வீட்டுல நல்ல சத்தம் எல்லாம் கேக்குது கலகலப்பா. இவனுக்கு அப்படி யாரு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாவ? யாரா வேணா இருந்துட்டு போட்டு பின்னாடி வழியா நம்ம கிரவுண்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். யார் ரூம்ல வேற யாரோ இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. சேர் போட்டதுக்கு அப்புறம் கூட எட்ட மாட்டேங்குது. இப்படி மேல தூக்கி போட்டிருக்காரு. அட, இப்படி மேல தூக்கி போட்டதுக்கு உன் வாட்ச்ல எனக்கு வேண்டாம், என் மூஞ்சில தூக்கி போட்டுக்கலாம்ல. வரட்டு வர்றா என் பொண்டாட்டி என் ரூம்ல. இவன் எனக்கு எடுத்த மாதிரி தான்டா. ஆதி சந்திரனை அது யாராம் ஸ்ட்ராங்கர், அடியார் ஸ்ட்ராங்கர், சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே, அடினார் தானே, கனவு தேவரே, நிலவெளி நானே, உன் நிழலும் நான் தானே, கனவு தேவரே, நிலவெளி நானே, உன் நிழலும் நான் தானே. கையிடுங்க. மாட்டேன். மாட்டீங்களா? மாட்டேன். பரவு பக்கம் பக்கமா படிக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுனீங்க. ஆமா பேசுனா, அதுக்கு என்ன? இப்போ இப்போ இது என் ரூம், என் ரூம், என் பொருள். ரொம்பதான். விடுங்க ஆதி, நீங்க என்ன கொடுத்த வாக்கு என்ன? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ரூம்க்கு நீ வந்திருக்க, தானா நடந்துச்சு, நான் என்ன பண்ண முடியும்? தானே நடந்துச்சு, உடனே விட வேண்டியதானே? நீங்க உடனே எழும்ப வேண்டியதுதானே? அதெல்லாம் இருக்கட்டு, நான் வாங்கி கொடுத்த வாட்ச் எதுக்கு மேல தூக்கி போட்டிருக்கீங்க? விக்கி வந்து பாத்துனா அவன்கிட்ட இருந்து வாங்கி மேல போட்டிருக்கேன். பயராத, ஒதுக்கி போட்டிருக்கேன்னு. அவன் எடுத்துட கூடாதுன்னு தான் போட்டிருக்கேன். நான் கீழே போறேன். ஓ, நீங்க தான் அந்த கெஸ்டா? நாங்க தான் அந்த கெஸ்டானா? இல்ல, 2 நாளாவே வீட்டுல தடபுடலா விருந்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காவ. வீட்டுக்கு விருந்துக்கு வராவ அப்படின்னு சிவா வேற சொல்லிட்டே இருந்தா, சஞ்சயோட கார் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்குதுன்னு. நான் எங்க அண்ணன்ட்ட போறேன். இவன் 4 வயசு பப்பா, அண்ணன்ட்ட போறாளாம்ல.